ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே நமக்கு அலாரம் இந்த எமர்ஜென்சி அலர்ட் தான். அலாரம் செட் பண்ணி வைக்காண்ட 5-6 மணிக்கெல்லாம் கரெக்டாக நம்மளை எழுப்பி விட்டுரும். செவ்வாய்க்கிழமை சிறுபேர் கஞ்சி, சிறுபேர் அரிசி ரெண்டையும் போட்டு கஞ்சி வச்சுட்டு தேங்காய் துவையலும் அரைச்சாச்சுது. எனக்கு துவையல்னாலே உருண்டையாக தான் இருக்கணும். அதனால் உருண்டை பிடிச்சி துவையலை வச்சுட்டு சிறுபேர் கஞ்சி இந்த உளுந்தங்கஞ்சி மாதிரி தான். உளுந்துக்கு பதிலாட்டு சிறுபேர் போடுறது. இதுவும் கன்னியாகுமரி ஸ்பெஷல் தான். 9 மணிக்கு சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் ஒரு கப் காஃபியையும் குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு புளி உப்பு வத்தலை சுட்டுட்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாட்டு வெட்டிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா புளி உப்பு ரெடி. கன்னியாகுமரியில் இதை பச்சை புளி ரசம்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் எதுவுமே இல்லைன்னா அம்மா இந்த புளி உப்பையும் கரைச்சிட்டு இந்த துவையல் வச்சு தருவாங்க. டேஸ்ட்டு சூப்பராட்டு இருக்கும். 4 மணி ஆகும்போது டீ போடுன்னு திரும்பவும் இந்த அலாரம். ஓடி போய் டீயையும் போட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடியே இந்த வடையும் சமோசா வாங்கிட்டு இதை சாப்பிடும் போது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ரசித்து ருசித்து இந்த டீயையும் வடையும் சாப்பிட்டுட்டு செவ்வாய்க்கிழமை வழக்கமாக நான் கோவிலுக்கு போவேன்ல. கொரோனா வந்துச்சுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஆன்லைனில். அதனால் ஆன்லைன்லேயே செவ்வாய்க்கிழமை பூசையை பார்த்தாச்சுது. உலகம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிட்டு நல்ல வடை சமோசா சாப்பிட்ருக்குல்ல. அதனால் நைட்டு ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சின்னதாட்டு பப்பாளி பழத்தை வெட்டிட்டு கைப்படாமலே சாப்பிட்டாச்சுது. வெள்ளிக்கிழமையே காய்கறி வாங்கியிருக்கணும், சனிக்கிழமை வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே நடந்த போராட்டத்தில் ஒன்றுமே எனக்கு வாங்க முடியலை. சரி, பக்கத்தில் தான் கடை, ஓடி போய் கொஞ்சமாக ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போகும்போதே நல்ல மழை. கடையில் போய் பார்த்தாச்சுன்னா எல்லா ரேக்கும் காலி. 1-2 ரேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக காய் இருந்துச்சு. சிக்கன் கூட ஒன்றே தான் இருக்குன்ட்டாங்க. கிடைச்சது வகைன்ட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா இது கடலா ரோடான்ட்டு போட்டில் வந்த மாதிரி அப்படி அழகாக மிதந்து வந்துக்கிட்டே இருந்தோம். போட்ட அடியில் மேகத்துக்கு வலி தாங்காமல் கண்ணீர் மழை தான் இந்த மழையானு தோணுச்சுது. நல்ல அந்த பூமியும் நல்லா குளிர்ந்துட்டுது. ஏன்னா அங்கங்கே அடிபட்டிருக்குல்ல, அதனால் நல்லா குளிர்ந்துட்டு 4 மணிக்கு சத்தம் கேட்டுச்சுது. ஓகே, 8-9 மணி ஆகுது, இன்னும் சத்தம் இல்லையே, இனி இருக்காது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 11 மணிக்கு பார்த்தா திரும்ப சத்தம் போட தொடங்கியாச்சு. இதை கேட்கும் போது திரும்பவுமா அப்படின்ட்டு கடவுளே எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு பாட்டை செட் பண்ணிவிட்டு எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கியாச்சுது. புதன்கிழமை நல்லபடியாக வந்தாச்சுது.